ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு 2 நாள் சேர்ந்த மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மோஹித் ஏற்கனவே அவங்க அத்தை வீட்டில் தான் இருக்காங்களா, அதே மாதிரி ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா ஊரில் தான் இருக்காங்க. நாங்கள் 2 பேர் தான் இருந்தோம். சரி, நியூ இயருக்கு நம்ம ஊர்லேயே செலிப்ரேட் பண்ணலாம் வாங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கும் ஒரு பெருசாக வேலை இல்லை, அதனால கிளம்பி போனோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா மௌரிஷா தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு மௌரிஷா ட்ரைவ் பண்ணாங்க. நார்மலாக பார்த்திங்கன்னா லோக்கலில் கார் ஓட்டுறாங்க, ஆனால் கொஞ்சம் ஹைவேல ப்ராக்டிஸ் ஆகட்டுன்றதுனால ஹைவேல இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரைவ் பண்ணாங்க. சூப்பராக ட்ரைவ் பண்ணாங்க. இதே மாதிரி ப்ராக்டிஸ் கொடுத்தாலே அழகாக ட்ரைவ் பண்ண கற்றுப்பாங்க. இந்த ஜர்னி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை, நானும் மௌரி தனியாக ட்ராவல் பண்ணோன்ட்டு. அதை கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. அடுத்த டைம் வரும்போது நாங்கள் 2 பேர் ட்ராவல் பண்ணணுன்ற ஒரு பிளான் இருக்குது, பார்க்கலாம். நிலத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு எங்கள் வீட்டில் இருந்து இங்கேக்கு வரதுக்கு ஜஸ்ட் 2 hours ஆகும். டிராஃபிக் எதுவும் இல்லைன்னா 1.5 ரீச் ஆகிடலாம். அன்றைக்கி அந்தளவுக்கு டிராஃபிக் இல்லை. ஒரு 1 hour 45 minutes ரீச் ஆகிட்டோம். வந்ததுமே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. ஆனால் நிலத்துக்கு வந்த உடனே அந்த பெட்ஸோட அதுக்கப்புறமா அந்த ஃபுல் நேச்சர் பார்க்க அழகாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதை ஆரம்பித்தோம். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நாட்டுக்கோழியும் களியும் தான் செஞ்சுருந்தாங்க. இங்கே நம்ம தோட்டத்துலேயே எனக்கு கோழிங்க நிறைய இருக்கவே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியாக நாட்டுக்கோழி ரெடி பண்ணிவிடுவாங்க. இங்கே குக்கு இருக்கிறதுனால நம்ம வரதுக்கு முன்னாடியே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடும். பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு மத்தியானம் லஞ்சையும் முடிச்சுட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணின்னு இருந்தோம். அப்போ சடனாக ஒரு ஃபோன் கால் வந்தது. ஹஸ்பண்டோட தம்பி பொண்ணு ஏஜ் அட்டென்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு அங்கே தான் போனோம். போயிட்டு அவங்களுக்கு பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அன்றைக்கி டே ஃபுல்லாகவே அப்படி தான் போச்சு. சரி, நான் ஊர்லேயே தமிழ் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணணுன்றதுக்காக கனி எல்லாம் வச்சு பூஜை பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணின்னு வந்திருந்தேன். இது கேட்டதுமே எந்த ஒரு ப்ரிப்ரேஷன்ஸும் பண்ணிக்கல, ஏன்னா அங்கே பண்ணக்கூடாதுன்றதுனால பண்ணல. அன்றைக்கி நைட் அங்கேயே டின்னரை முடிச்சுட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபுல் அவங்களது பார்த்திங்கன்னா தோட்டத்தில் தான் வீடு இருக்குது. அங்கே ரொம்ப ஜாலியாக இருக்கும். அங்கேயே டின்னரை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம். பூஜை பண்ணக்கூடாதுன்றதுனால தமிழ் நியூ இயர் அன்றைக்கி நான் ஒன்றும் பெருசாக பூஜை பண்ணல, எதுவுமே பண்ணல. காலையில் எழுந்துச்சி குளிச்சுட்டு கையெடுத்து கும்பிட்டு அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் டே போச்சு. அன்றைக்கி மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா சிஸ்டர் இல்லை வீட்டுக்கு போகலான்ட்டு தான் பிளான் இருந்தது. மோஹித் அங்கே தானே இருக்காங்க, மோஹித்தை போய் அப்படியே பிக் பண்ணிவிட்டு அங்கே 2 days இருந்துட்டு வரலான்ட்டு தான் போனோம். இது நியூ இயர் அன்றைக்கி தான் மத்தியானம் நாங்கள் ஒரு 11 o'clock கிளம்பலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் எப்போவுமே ஹஸ்பண்டோட வேலையை பார்த்திங்கன்னா கரெக்டாக டைம் சொல்லவே முடியாது. வீட்டில் இங்கே தோட்டத்தில் கிளம்புனதே பார்த்திங்கன்னா 1 o'clock ஆகிடுச்சு. அங்கே போய் ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா டைம் ஒரு 2:45 3 ஆகிட்டு இருந்தது. அந்நேரத்துக்கு தான் போய் லஞ்ச் சாப்பிட்டோம். சரி, போகிற வழியிலேயே பார்த்திங்கன்னா ஜூஸ் எதனா குடிக்கலான்ட்டு தான் பிளான் பண்ணினே போனோம். ஏன்னா ரொம்ப 1 o'clock ஆகிடுச்சு இல்லை, அதுக்குள்ளே பசி ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த நேச்சர் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. இதை நான் ரொம்ப ரசிப்பேன். இந்த தோட்டத்துக்கு வந்தாலே பார்த்திங்கன்னா அந்த ஃபீல் ரொம்ப நல்லாயிருக்கும். அது நிறைய இப்போ பீகாக் வேறு இருக்குதா, அதோட சவுண்டு, அந்த குருவி சவுண்டு எல்லாமே அழகாக இருக்கும். ஆன் தி வேலே பார்த்திங்கன்னா ஜூஸ் குடிக்கலான்ட்டு தான் போனோம். அங்கே ஃப்ரெஷ் ஜூஸ் எதுவும் கிடைக்கல, அதனால இந்த லைம் ஜூஸ் தான் வாங்கியிருந்தோம். மௌரி லெமன் வித் மின்ட் வாங்கியிருந்தாங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் வெறும் லெமன் ஜூஸ் தான் வாங்கியிருந்தோம். இது எல்லாமே குடிச்சிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். வேலூர் போய் ரீச் ஆகிட்டோம். எங்கள் கார் சவுண்டு கேட்டதுமே பார்த்திங்கன்னா மேலே எட்டி பார்க்குறாங்க பாருங்கள். அவங்க ஃபோன் பண்ணினே இருந்தாங்க. நாங்கள் ஆக்சுவலி 11 o'clock கிளம்புறோன்னு சொல்லியிருந்தோமா, அதனால எங்கே இருக்கிறீங்க எங்கே இருக்கேன்னு கேட்டுனே இருந்தாங்களா. கார் சவுண்ட் கேட்டதுமே சிஸ்டர் இல்லை பொண்ணு பார்த்திங்கன்னா வெளில நின்று பார்த்துன்னு இருந்தாங்க. நியூ இயர்னு சொன்னேன்ல பாருங்கள், அழகாக கோலம் போட்டு வாசப்படிக்கு எல்லாமே அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே நாங்கள் போனது லேட்டாக, அதனால போனதுமே சாப்பாட்டுக்கு தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. வடை சூடாக போடணுன்ட்டு சூடாக போட்டுருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஒப்பட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க. அழகாக உட்காந்து லஞ்சு சாப்பிட்டோம். நல்ல பசியாக வேறு இருந்துச்சா, உட்காந்து சாப்பிட்டதில் எப்படி போச்சுன்னே தெரியல. அன்றைக்கி மெனு பார்த்திங்கன்னா மாங்காய் சாதம் செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா கேசரி பாத்து, உளுத்த வடை, அவரைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா சாம்பார்,
சாதம், ரசம், தயிர் எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. லஞ்சை முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் அங்கே போனால் ஒரு வேலையும் இருக்காது நமக்கு. வெறும் சாப்பிட்ற வேலை மட்டும்தான். சாப்பிட்டுட்டு உடனே ரூமுக்கு வந்தோம். அப்போ தான் வந்து உக்காந்தோம். உடனே ஒரு 5 நிமிஷத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாயசம் வந்துச்சு. அப்படியே நான் கண்டினியூஸாக வீடியோ எடுக்கல, இல்லாட்டி இன்னுமே பார்த்துருப்பீங்க. அங்கே போனால் அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஆவது கேப் கொடுக்க மாட்டாங்க. உடனே அடுத்துன்ட்டு நம்ம சாப்பிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் அன்றைக்கி பால் பாயாசம் செஞ்சுருந்தாங்க. அதை தான் எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. நானே வந்து எடுத்துக்கிறேன்னு கூட கேட்க மாட்டாங்க. எல்லாமே ரூம் சப்ளையே இருக்கும். அங்கே போனால் கம்ப்ளீட்டாக வேலையே இருக்காது, ஜாலியாக இருக்கும். நாங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பேசின்னு இருந்தோம். அதுக்கப்புறமா பசங்க வந்து பல்லாங்குழி ஆட தான் ஆரம்பித்தாங்க. எப்படியும் அந்த காலத்து கேம்ஸ் எல்லாம் வந்து இப்போவும் பசங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால அவங்க அதை கொஞ்சம் விளையாடுறாங்க. இப்போ வர பசங்களுக்கெல்லாம் இதெல்லாம் எப்படி ஆடுறது இதெல்லாம் என்னானே தெரியாமல் இருக்குது. அப்புறமா அப்படியே சாயங்காலம் ஆச்சு. சாயங்காலம் ஆனதுமே பார்த்திங்கன்னா வீட்டில் ஃபுல்லாக சாம்பிராணி போட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருந்தாங்க. பார்க்க அழகாக இருந்தது. இந்த நாளை நானும் வீட்டில் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா இன்றைக்கி கூட நல்லா பூஜை பண்ணியிருப்போம். இப்போ பூஜை பண்ண முடியாத சுச்சுவேஷன்றதுனால எதுவும் பூஜை பண்ணல. சாம்பிராணியெல்லாம் போட்டிருக்கிறது பார்க்கும்போதே நல்ல ஒரு டிவைன் ஃபீலாக இருந்துச்சு. ரொம்ப ரிலாக்ஸாகவும் இருந்தது. விளக்கெல்லாம் ஏற்றும்போது பாருங்கள், பூஜை ரூம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் காஃபி செஞ்சு கொடுத்தாங்களா, குடிச்சிட்டு நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணியிருந்தோம். எங்கள் ஹஸ்பண்ட் அதுக்கப்புறமா சிஸ்டரின்ல அவங்க வீட்டுக்காரரும் பார்த்திங்கன்னா 2 பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணின்னு இருக்காங்க. அவங்க 3 பேர் சேர்ந்தாலே செம்ம ஜாலியாக இருக்கும். அவங்க பேசின்னு இருந்தாங்களா, சரி நைட் வந்து வெளில போகலான்ட்டு பிளான் பண்ணி ஃபிலிம் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். டின்னரை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா காட்பாடியில் ஜூஸ் கடை இருக்குது. அங்கே வந்து லிச்சி ஜூஸ் எங்களோட ஆல் டைம் ஃபேவரெட்டுன்னே சொல்லலாம். லிச்சி ஜூஸை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் மூவிக்கு போனோம். மூவி டைம் பார்த்திங்கன்னா 9:45 இருந்தது. அதனால நிறையவே டைம் இருந்ததுனால ரிலாக்ஸாக போயிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு அப்புறமா தான் ஃபிலிம் போனோம். மூவிக்கு டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்தது. அதனால அங்கேருந்து அப்படியே மூவிக்கு தான் கிளம்பிட்டோம். ஏகேயோட இன்ட்ரடக்ஷன் சூப்பராக இருந்தது. ஃபிலிம் ஒன்ஸ் பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. வீட்டுக்கு ரிட்டன் ஆகும்போது டைம் பார்த்திங்கன்னா 2 மணி இருந்தது. அதனால் அப்படியே படுத்துன்னு தூங்கிட்டோம். ஒரு கொஞ்சம் நேரம் பேசினோம். அதுக்கப்புறமா ஆளாளுக்கு அப்படியே படுத்துட்டோம். காலையில் ஏஞ்சிக்கும் போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி இருந்தது. அதுக்கப்புறமா ஒருத்தராக ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லியும் மட்டன் குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. எல்லாருமே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பணும். ஆக்சுவலி அன்றைக்கி ஃபுல்லாகவே அங்கே தான் இருக்கணும்னு தான் பிளான் இருந்தது. ஆனால் ஹஸ்பண்டுக்கு சடனாக ஒரு வேலை, அதனால் அங்கேருந்து கிளம்பி வர வேண்டியதாக ஆகிடுச்சு. வரும்போது அப்படியே சிஸ்டர் பொண்ணையுமே பிக்கப் பண்ணின்னு தான் வந்தோம். ஆக்சுவலி போகும்போதே 2 பேரையும் கூட்டின்னு வரணும். மோஹித்தும் அங்கே தானே இருந்தாங்க. 2 பேரையும் கூட்டின்னு வரணும்னு நினச்சின்னு தான் போனது. அதே மாதிரி 2 பேரையும் கூப்பிட்டு மறுபடியும் வாணிம்படி தான் போயின்னு இருக்கோம். போகிற வழியிலேயே நாங்கள் போகும்போது டைம் கரெக்டாக இருந்ததா, 1 o'clock ஆகிட்டு இருந்துச்சு. அதனால் போகும்போது அப்படியே ஸ்டார் பிரியாணி, ஆம்பூரில் இருக்கிற ஸ்டார் பிரியாணியில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வாணிம்படி போனோம். அன்றைக்கி டே இப்படி தான் இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கான கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். until then it's bye from கவிதா கண்ணன். Thank you.